அஸ்ஸலாமு அலைக்கும். லாஸ்ட் வீடியோட கண்டினியூஷன் vlog தான் இது. ஸோ ஃபோட்டோஸ் எல்லாமே எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கெல்லாம் பேசிவிட்டு அதுக்கப்புறமா வந்து லஞ்ச் செய்ய ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஸோ இதனால பிரியாணி தான். அதனால் வந்து ஃபர்ஸ்ட் வந்து மட்டன் எல்லாம் வேக வச்சுக்கலான்னு சொல்லிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்லாம் போட்டு வேக வச்சுட்டேன். அதுக்கப்புறம் வந்து சிக்கன் 65க்கெல்லாம் மேரினேஷன் பண்ணி வைக்கணும் இல்லையா, அதுக்காக அதையுமே ஃபஸ்ட்டு மேரினேட் பண்ணி வச்சாச்சு. ஸோ அந்த குக்கிங் ரேஞ்சுக்கு வாய் இருந்தால் விழிச்சிருந்துருக்கும். அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக எல்லா அடுப்புலேயுமே வந்து குக்கிங் பண்ணிகிட்டே தான் இருக்கிற மாதிரி இருந்துச்சு. ஸோ பிரியாணிக்கு ஒரு பக்கம் இது பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தால்ச்சாவும் வந்து ரெடி பண்ணிட்டேன். ஸோ இந்த தடவை பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே அவுட் ஆஃப் ஸ்டேஷன்ஸ், அதனால் பெருசாக வந்து யாருக்குமே ஷேர் பண்ணுற மாதிரி இல்லை. அதனால் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தான் செஞ்சுருந்தேன். அண்ட் மட்டன் பிரியாணி பார்த்தீங்கன்னா தம் வச்சாச்சு. ரொம்ப சூப்பராக வந்துருந்துச்சு. நல்ல உதிரியாக சூப்பராக நல்ல கலர்ஃபுல்லாக இருந்துச்சு. அதனால் தம்லேருந்து எல்லாமே எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து சிக்கன் 65 வந்து லாஸ்ட்டாக ஃப்ரை பண்ணிக்கலான் இருந்தேன். ஸோ அதையும் ஃப்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சாப்பிட்டாச்சு. ஸோ இன்றைக்கி ஈத் ஸ்பெஷல் மெனு என்ன அப்படின்னா மட்டன் பிரியாணி, அதுக்கப்புறம் சிக்கன் 65 அண்ட் எலும்பெல்லாம் போட்டு தால்ச்சா ரெடி பண்ணியிருந்தேன். எக் பாயில் பண்ணி வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் வந்து கொஞ்சமாக கத்திரிக்காய் கிரேவி ரெடி பண்ணியிருந்தேன். அண்ட் ரைத்தா அண்ட் ஸ்வீட்டுக்கு வந்து ஷீர் குருமா காலையிலே பண்ணியாச்சு. அது யாருமே காலையில் சாப்பிடல, அதனால் வந்து பிரியாணி சாப்பிட்டதுக்கப்புறம் சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சாச்சு. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அல்ஹம்துலில்லாஹ். எங்களோட ஏது இப்படி தான் போச்சு. ஸோ நாளைக்கு பார்க்கலாம். அது வரைக்கும் பாய்.